அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ். திஸ் இஸ் ரூபி. உங்கள் அனைவரையும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம கெரியர் ரீடிங் பார்க்க போறோம். உங்களோட கெரியர் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தற்போதைய நிலைமை எப்படி இருக்கு? எந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்துட்டு இருக்கீங்க? உங்களோட கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்கு? உங்களோட முன்னேற்றத்திற்கு ஏதாவது தடைகள் இருக்கா? இருந்ததுன்னா அந்த தடைகள் எல்லாம் எப்படி நீங்க முறியடிக்கலாம்? உங்களோட கெரியரை எப்படி நீங்க ஒரு வளர்ச்சி பாதையில எடுத்துட்டு போகலாம்? அதுக்கு நீங்க என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரணும்? இந்த மாற்றங்கள் எல்லாம் நீங்க செயல்படுத்துறதுனால உங்களோட கெரியர்ல சே 3 to 4 months or 5 to 6 monthsல என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கு? எந்த மாதிரி ஒரு ப்ராக்ரஸ் நீங்க பார்க்க போறீங்க? உங்களோட வளர்ச்சி எப்படி இருக்க போகுது? இது எல்லாமே இந்த ரீடிங்ல நம்ம பார்க்க போறோம். நீங்க இங்க பார்த்துட்டு இருக்க மாதிரி 2 டாரோ டெக்ஸ் இருக்கு. நீங்க சூஸ் பண்ற டெக் தான் உங்களோட ரீடிங்ல நான் பயன்படுத்த போறேன். ஸோ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த 2 டாரோ டெக்ல உங்க மனதோடு தொடர்புபடுத்தக்கூடிய ஒரு டெக் நீங்க சூஸ் பண்ணுங்க. உங்க குரூப்கான டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல இருக்கும். உங்க குரூப்கான டைம் ஸ்டாம்ப் நீங்க கிளிக் பண்ணும்போது உங்க ரீடிங்கை நீங்க டைரக்டா பார்க்கலாம். உங்க ரீடிங்ல சந்திக்கலாம். Oracle cardsல you have offend, deceit, the hound and pair. இதுல இருக்கக்கூடிய keyword loyalty and you also have anxiety. ஸோ குரூப் நம்பர் 1 இந்த Oracle cardsலாம் பார்க்கும்போது உங்களோட கெரியர் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தற்போதைய நிலை உங்களுக்கு மிகுந்த வருத்தத்தை கொடுத்துட்டு இருக்கு, கவலையை கொடுத்துட்டு இருக்கு, ஒரு தவிப்பான ஒரு மனநிலையில நீங்க இருந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லணும். நீங்க வேலை பண்ணிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல உண்மையாகவும் நேர்மையாகவும் நியாயமாகவும் நடந்துகிட்டதுக்கு இதுதான் பரிசா அப்படின்னு நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. அதனால இது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு. உங்களுக்கு மிகுந்த மன வலியும் வேதனையும் கொடுத்திருக்கு. உங்க மனதுக்கு மிகுந்த நெருக்கமானவங்களே உங்களை இது போல ஒரு நிலைக்கு தள்ளி இருக்கலாம். இதுல சம்பந்தப்பட்ட அந்த நபர் வாக்கு தவறி இருக்கலாம். இது ஒரு சில பேருக்கு உங்களோட ஹை ஆஃபீஷியலா இருக்கலாம், மேனேஜரா இருக்கலாம், இல்ல உங்களோட காலீகா கூட இருக்கலாம். இல்ல இன்னும் சில பேர் அவங்களோட வளர்ச்சிக்காக, அவங்களோட முன்னேற்றத்திற்காக உங்களை முழுமையா பயன்படுத்தி உங்ககிட்ட இருந்து எவ்வளோ பயனடைய முடியுமோ அவ்வளோ பயன் அடைஞ்சிட்டு உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கலாம். உங்களுடைய தற்போதைய மன உளைச்சலுக்கு இதுதான் காரணமா என்னால பார்க்க முடியுது. நம்ம டாரோ கார்ட்ஸ் பார்க்கும்போது ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறது உங்களோட கெரியர் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். குரூப் நம்பர் 1 ப்ளீஸ். The Chariot, 5 of Pentacles and 5 of Wands. இந்த கார்ட்ஸ் தான் சேர்த்து பார்க்கும்போது ஒரு குழப்பமான மனநிலையில தான் நீங்க இருந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கே கான்ட்ரடிக்டிங் தாட்ஸ் இருக்கு, முரண்பாடான எண்ணங்கள் இருக்கு. கடும் எதிர்ப்புகளும் சவால்களும் நிறைந்த இந்த சூழ்நிலையிலேயே உங்களால தொடர்ந்து பணி செய்ய முடியுமா? ஒரு நிலையற்ற தன்மை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சும் உங்களால தொடர்ந்து இதே இடத்துல வேலை செய்ய முடியுமா? இல்ல புதுசா ஒரு வேலை தேடலாமா அப்படின்ற ஒரு குழப்பத்துல நீங்க இருந்துட்டு இருக்கலாம். அடுத்து என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம ஒரு குழப்பமான ஒரு மனநிலையில நீங்க இருந்துட்டு இருக்கலாம். வித் 5 of Pentacles, Queen of Pentacles and 3 of Wands என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா உங்களுக்கு ஃபைனான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அதனால புதுசா ஒரு வேலை தேடுறது அப்படின்றது உங்களுக்கு ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில பேருக்கு உங்களுடைய வீடு பொறுத்த வரைக்கும் இல்ல உங்களுடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில முக்கியமான பொறுப்புகள் இருக்கும். அதனால தைரியமா ஒரு முடிவெடுத்து செயல்படக்கூடிய ஒரு நிலையில நீங்க இல்லாம இருக்கலாம். அது கூட இந்த தவிப்புக்கு ஒரு காரணமா இருக்கலாம். நம்ம ஃபர்தரா ரீடிங் பார்க்கலாம். நீங்க எந்த மாதிரி தடைகளை சந்திச்சிட்டு இருக்கீங்க, என்ன சவால்களை சந்திச்சிட்டு இருக்கீங்கன்னு பார்க்கலாம்.
அத எதிர்கொள்ள நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம். So the Temperance, the Chariot, Eight of Swords and Page of Swords, இந்த கார்ட்ஸ்லாம் சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்குள்ளேயே முரண்பாடான கருத்து இருக்கு அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்ல. என்னதான் நீங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்தாலும், ஒரு நம்பிக்கை துரோகத்தை நீங்க சந்திச்சாலும், இல்ல ஒருத்தங்க உங்களுக்கு வாக்கு கொடுத்து அதை தவறி இருந்தாலும், இல்ல உங்களை முழுமையா அவங்களோட சுயநலத்திற்காக பயன்படுத்தினாலும், இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் உங்களுக்குள்ளேயே முரண்பாடான கருத்து இருக்கு. அது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு நிலையிலேயே நீங்க தொடர்ந்து இருக்கிறதுனால எந்த பயனும் இல்ல அப்படின்னு தெரிஞ்சும் ஒரு புதிய வாய்ப்பை நோக்கி நீங்க முயற்சி செய்யறதுக்கு உங்களுக்கே ஒரு தயக்கம் இருக்கு, குழப்பம் இருக்கு, ஒரு பயம் இருக்கு. இந்த 3 of Wands ஓட இமேஜ் நீங்க பாருங்க. இவரு கரையில இருந்து அந்த கப்பலை பார்த்துட்டு இருக்காரு. இங்க இருந்து பார்க்கும்போது அந்த கப்பல்ல இவரும் பயணம் செய்யணும், அது எப்போ கரைக்கு வரும், நம்ம எப்போ அதுல போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருப்பாரு. ஆனா அதே சமயம் அந்த கப்பல் இவரை நெருங்கி வர வர இவருக்கே ஒரு பயம் இருக்கும், தயக்கம் இருக்கும். இந்த கப்பல்ல இவரால பயணம் செய்ய முடியுமா, இவர் உடம்பு ஒத்துக்குமா, இல்ல இந்த பயணத்தை செஞ்சுதான் ஆகணுமா, அந்த இடத்துக்கு போகணுமா அப்படின்ற கேள்வி கூட வரலாம். இதே மாதிரிதான் உங்களுக்கும் உங்களோட கெரியர் பொறுத்த வரைக்கும் ஒரு சில முரண்பாடான கருத்துக்கள் இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்டக் அண்ட் ஸ்டாக்னன்ட் ஃபேஸ்லயே நீங்க இருந்தாலும், உங்களோட கெரியர்ல எந்த விதமான ஒரு வளர்ச்சியும் இல்லைனாலும், நீங்க இப்ப இருக்கிற இடத்துல ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு சிச்சுவேஷனை நீங்க சந்திச்சுட்டு இருந்தாலும், ஒரு புதிய வாய்ப்பை நீங்க தேடவோ, இல்ல உங்களுக்குன்னு ஒரு புதிய வழியை நீங்க உருவாக்கவோ நீங்களே ஒரு தடையா இருந்துட்டு இருக்கீங்க, உங்களை அறியாமலேயே. சோ இந்த தடைகள் எல்லாம் தாண்டி நீங்க வரணும்னா, இந்த தடைகள் எல்லாம் உங்களுக்கு நீங்களே உருவாக்கிட்டு இருக்க இந்த தடைகள் எல்லாம் முறியடிச்சு நீங்க வரணும்னா, உங்களுக்கு இருக்க இந்த பயமும், தயக்கமும், குழப்பமும், இல்ல ஒரு சில பேருக்கு உங்க மேலேயே இருக்கிற அவநம்பிக்கையா இருக்கலாம். இதெல்லாம் வரத்துக்கு அடிப்படை காரணம் என்ன? எதுக்காக உங்களை நீங்களே குறைவா மதிப்பிடணும்? இந்த சன் கார்ல நீங்க பார்த்துட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்கும், ஒரு சில யுனிக் டேலண்ட்ஸ் இருக்கும், மற்றவங்க கிட்ட இருந்து உங்களை தனித்து அடையாளப்படுத்தி காமிக்கிறதுக்குன்னு ஒரு சில ஸ்கில்ஸ் இருக்கும் உங்ககிட்ட. இதெல்லாம் நீங்க ஏன் உணர மாட்டேங்கிறீங்க, இதெல்லாம் நீங்க ஏன் வெளிப்படுத்த யோசிக்கிறீங்க அப்படின்னு உங்களை மனதளவுல கட்டி போட்டுட்டு இருக்கக்கூடிய, இது உன்னால முடியாது, இது இயலாது, இது வாய்ப்பில்லை அப்படின்னு உங்களுக்கு நீங்களே எதிர்மறையா எதனால பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்க பொறுமையா நிதானமா சிந்திச்சு பார்க்கும்போது இந்த நிலையை கடந்து உங்களால கண்டிப்பா வர முடியும். உங்களுடைய தயக்கத்திற்கும், பயத்திற்கும், குழப்பத்திற்கும், இல்ல அவ நம்பிக்கைக்கும் என்ன காரணமா இருக்கு, அதனுடைய ரூட் காஸ் என்ன, இது எதனால உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் உங்க மனதுல நிறைந்து இருக்கு, இதை எப்படி சரி செய்யணும் அப்படின்னு இதை நோக்கி நீங்க ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பா உங்களால இந்த நிலையில இருந்து வெளியில வர முடியும். ஸோ குரூப் நம்பர் 1, உங்களோட ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கலாம், ஆன்சைட்டி கொடுக்கலாம், தூக்கமின்மை இருக்கலாம் ஒரு சில பேருக்கு. ஸோ இதே மாதிரி ஒரு மனநிலையில இருந்தீங்கன்னா உங்களால அடுத்தது என்ன அப்படின்னு சரியா யோசிக்க முடியாது, தெளிவா ஒரு முடிவு எடுக்க முடியாது. அதனாலதான் உங்களோட ரீடிங்ல யூ ஹேவ் கிங் ஆஃப் கப்ஸ் அண்ட் டெம்பரன்ஸ். உங்க மனசு நீங்க ஒருநிலைப்படுத்தும் போது, உங்க மனதை நீங்க சமமான ஒரு நிலைக்கு கொண்டு வரும்போது உங்களால அடுத்து என்ன அப்படின்னு தெளிவா பார்க்க முடியும். இந்த 8 of Swords நீங்க பார்த்துட்டு இருக்க மாதிரி இவங்க கண்கள் கட்டப்பட்டிருக்கு, கைகள் கட்டப்பட்டிருக்கு, இந்த மாதிரி ஒரு மனநிலையில இருந்து உங்களால விடுபட முடியும். உங்க கண் முன்ன இருக்கிற மற்ற வாய்ப்புகளும்
உங்களுக்கு நல்லா தெரிய ஆரம்பிக்கும். எதனால இவ்ளோ நாள் நம்ம இதுக்கு எல்லாத்துக்கும் முயற்சி செய்யாம இருந்தோம்? இவ்ளோ நாள் நம்ம இதெல்லாம் ஏன் மிஸ் பண்ணிட்டோம்? அப்படின்ற ஒரு கேள்வி கூட உங்கள நீங்களே கேட்டுப்பீங்க. வித் சன் கார்ட் என்னால என்ன சொல்ல முடியும்னா, ஒரு சில பேருக்கு ஒரு குறிப்பிட்ட கம்பெனில வேலை பண்ணணும் அப்படின்றது உங்களுடைய நீண்ட நாள் ஆசையா இருக்கலாம், கனவா இருக்கலாம். ஆனா, உங்களுக்கு இருக்கிற அவநம்பிக்கையினாலயும், தயக்கத்தினாலயும் நீங்க அதுக்கு முயற்சி செய்யாமயே இருந்திருக்கலாம். அதனால உங்களுக்கு இருக்கிற இந்த தடைகள் எல்லாம் நீங்க முறியடிக்கும்போது, உங்களோட நம்பிக்கைய நீங்க அதிகரிச்சுக்கும்போது, உங்களுக்கு இருக்கிற திறமைகள் மீது நீங்க நம்பிக்கை வச்சு, நீங்க விரும்புற அந்த கம்பெனில இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பொசிஷனுக்கு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால கண்டிப்பா முயற்சி செஞ்சு பாருங்க. ஸோ இந்த மாற்றங்களெல்லாம் நீங்க கொண்டு வரதுனால, இந்த மாற்றங்களெல்லாம் நீங்க நடைமுறைப்படுத்துறதுனால, உங்களோட கெரியர்ல நீங்க எந்த நிலைமையில இருப்பீங்க, எந்த இடத்துல இருப்பீங்க, 3 to 4 months or 5 to 6 monthsல என்ன உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். For group number 1, please. இங்க இருக்கக்கூடிய கார்ட்ஸ்லாம் என்னன்னு கேமரால தெரியல. அதனால கார்ட்ஸ்லாம் கொஞ்சம் மேல ஏத்தி வச்சுக்கிறேன். 3 of Swords உங்களோட ரீடிங்ல என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, உங்களுடைய தற்போதைய மனநிலை இருக்கு இல்லையா? இதுல இருந்து நீங்க குணமடையறது தான். உங்க மனக்காயங்கள நீங்க ஆத்திக்கிறது தான் இது குறிப்பிடுது. அகைன் உங்களோட ரீடிங்ல பேலன்ஸை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு கார்டு இருக்கு. இங்க டெம்பரன்ஸ் இருக்கு, இங்க 2 of Pentacles இருக்கு. அதனால உங்களுக்கு இருந்த அந்த முரண்பாடான கருத்தோ, அந்த முரண்பாடான எண்ணமோ, இல்ல இந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்கள அவங்க கூட நம்ம இவ்வளோ நாள் பழகணும், அவங்க தான் நம்மளோட ஃப்ரெண்டா இருந்தாங்களா இத்தனை நாள், அது நம்மளுக்கு தெரியாம போச்சு அப்படின்னு இது போல ஒரு நிலையில இருந்து நீங்க மீண்டு வரீங்க. உங்க மனதை நீங்க குணப்படுத்திக்கிறீங்க. With 3 of Pentacles, 2 of Pentacles and Knight of Pentacles என்னால என்ன சொல்ல முடியும்னா, உங்களோட வேலையில இருக்கக்கூடிய ஒரு நிலையற்ற தன்மை கூடிய விரைவில் மாறப்போது. உங்களோட திறமைக்கும், தகுதிக்கும், அனுபவத்திற்கும் ஏற்றது மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு வேலை கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. நீங்க வேலை பண்ண போற இடத்துல இருக்கக்கூடிய சூழல் ரொம்ப சிறப்பா இருக்கும். உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், மன அமைதியை கொடுக்கும். இப்ப இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய நிலையிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு நிலை உங்களுக்கு வரக்கூடிய காலங்கள்ல, வரக்கூடிய மாதங்கள்ல காத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். குரூப் நம்பர் 1. உங்களோட காலீக்ஸ், உங்களோட டீம்ல இருக்கக்கூடிய நபர்கள், இவங்கெல்லாம் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்றாங்க. நீங்களும் சரி, அவங்களும் சரி, ஒரு இணக்கமா இருக்கிற மாதிரி ஒரு சூழல் தான் என்னால பார்க்க முடியுது. ஒருத்தர் சப்போர்ட் பண்றது, உங்களுக்கு தெரிஞ்சதை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது, அவங்களுக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது அப்படின்னு ஒரு டீமா நீங்க செயல்படுறது தான் பார்க்க முடியுது. ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸ்ல நீங்க இருக்க போறீங்கன்னு சொல்லணும். குரூப் நம்பர் 1. அண்ட் Knight of Pentacles and 10 of Pentacles. 10 of Pentacles ஒரு கெரியர் ரீடிங்ல வருது அப்படின்றது ரொம்பவே பாசிட்டிவான விஷயம். அதனால உங்களுடைய கனவு என்னவோ, ஆசை என்னவோ, விருப்பம் என்னவோ அதை நோக்கி நீங்க தொடர்ந்து முயற்சி செஞ்சிட்டு இருங்க. உங்களோட மன காயங்களெல்லாம் நீங்க குணப்படுத்தி, இந்த மாதிரி ஒரு நிலையற்ற இடத்துல இருந்து நீங்க வெளியில வந்து, உங்களுக்குன்னு ஒரு வழி, உங்களுக்குன்னு ஒரு பாதையை நீங்க உருவாக்கி இருப்பீங்க. இன்னும் ஒரு 3 to 4 months or 5 to 6 monthsல. அதனால குரூப் நம்பர் 1 உங்களோட கெரியர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வளர்ச்சியும் வளமையும் காத்துட்டு இருக்கு. உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற இருக்கு வரக்கூடிய மாதங்கள்ல. உங்களோட ஃபைனான்சஸ் இம்ப்ரூவ் ஆகுது. ஒரு சில பேருக்கு இது உங்களோட ப்ரமோஷன், பே ஹைக், பதவி உயர்வு இல்ல ஊதிய உயர்வு குறிக்கிறதா இந்த 10 of Pentacles. உங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சியும் மன நிறைவும் காத்துட்டு இருக்கு வரக்கூடிய மாதங்கள்ல. உங்களோட ரீடிங் ஆரம்பிக்கும் போது நம்ம ஆஃப் எண்ட் அப்படின்ற ஆர்கிள் கார்டில் ஆரம்பிச்சோம். நீங்க
தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம். இல்ல ஒரு சில பேர் உங்கள வேறுபடுத்தி, பாகுபடுத்தி நடத்தி இருந்திருக்கலாம். ஆனா உங்களோட ரீடிங் முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு பியூட்டிஃபுல் கார்டோட நம்ம முடிக்கிறோம். 10 ஆஃப் பென்டிகிள்ஸ். ஒரு பியூட்டிஃபுல் ஃபேமிலியோட இமேஜ் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு கெட் டுகெதர், ஒரு ஈவென்ட் மாதிரி இருக்கு இது. ஸோ எதெல்லாம் உங்களுடைய தற்போதைய சூழ்நிலையில, உங்களோட கெரியர் பொறுத்தவரைக்கும் எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கலையோ, எதெல்லாம் உங்களுக்கு நிராகரிக்கப்பட்டதோ, அதெல்லாம் உங்களுக்கு நிறைவா கிடைக்கப் போது. ஒரு அமைதியான ஒரு சூழல்ல நீங்க வேலை பண்ண போறீங்க. ஒருத்தர் நீங்க சப்போர்ட் பண்ணிக்க போறீங்க. மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்க போது அப்படின்றது தான் பார்க்க முடியுது. ஃபைனல் கைடன்ஸ் மெசேஜஸ் பார்க்கலாம் for group number 1 please. Guidance messages for group number 1 please. You have start now. You have abundant. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்த மெசேஜஸை இன்னும் ஒரு முறை வலியுறுத்தி சொல்றது மாதிரி தான் உங்களுக்கு கைடன்ஸ் மெசேஜஸ் கிடைச்சிருக்கு. யூ ஹேவ் ஸ்டார்ட் நவ் அண்ட் abundant. அதனால உங்களுடைய தற்போதைய சூழல்ல இருக்கக்கூடிய இந்த முரண்பாடான கருத்துக்கள், முரண்பாடான எண்ணங்களுக்கெல்லாம் நீங்க முற்றுப்புள்ளி வச்சீங்கன்னா, உங்களுக்கு அடுத்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு உங்களால தெளிவா யோசிக்க முடியும். அதனால எந்த ஒரு மாற்றத்தை நீங்க கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, இல்ல எந்த முயற்சியை செஞ்சா உங்களோட வளர்ச்சிக்கு அது உதவியா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ, அதை நீங்க இன்னைக்கு செய்யுங்க. மேலும் காலம் தாழ்த்தாம, நாளை என்று நாளை நீங்க கடத்தாம, நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, என்ன மாற்றத்தை நீங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ, அதை இன்னையில இருந்து செய்ய ஆரம்பிங்க. நம்ம 10 ஆஃப் பென்டிகிள்ஸ்ல பார்த்த அதே மெசேஜ் தான் abundantலயும் பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு வளர்ச்சி, வளமை, அங்கீகாரம், வெற்றி இது எல்லாமே வரக்கூடிய மாதங்கள்ல காத்துட்டு இருக்கு. அதனால உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்க முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. முன்பு இருந்ததை விட நீங்க தன்னம்பிக்கை மிகுந்த ஒரு நபரா இருக்க போறீங்க. நைட் ஆஃப் பென்டிகிள்ஸ்ல இருந்து அந்த மெசேஜ் எனக்கு கிடைக்குது. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த ரீடிங் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிக்க நன்றி. உங்களுக்கு இந்த ரீடிங் வழியாக ஒரு சில இன்சைட்ஸ் கிடைச்சதுன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் ஷேர் இட் வித் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஆரக்கிள் கார்ட்ஸில் யூ ஹேவ் ரீஜெனரேஷன், ஏஞ்சல் ஆஃப் பேலன்ஸ், த ராம் அண்ட் டாலியா. இதில் இருக்கக்கூடிய கீவேர்ட் டிட்டர்மினேஷன். யூ ஹேவ் abundance. ஸோ குரூப் நம்பர் 2 இந்த ஆரக்கிள் கார்ட்ஸ்லாம் சேர்த்து பார்க்கும்போது உங்களோட கெரியர் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தற்போதைய நிலை எப்படி இருக்குன்னா, உங்களோட கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்குன்னு சொல்லணும்னா, விடாமுயற்சியுடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்பட்டுட்டு இருக்கீங்க. எந்த ஒரு வாய்ப்பு நீங்க தவற விட்டுட்டீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அதை விட இன்னும் ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி, இன்னும் மிக சிறந்த ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட நீங்க செயல்பட்டுட்டு இருக்கீங்க. வித் ரீஜெனரேஷன் அண்ட் ஏஞ்சல் ஆஃப் பேலன்ஸ் இந்த 2 காட்சியும் சேர்த்து பார்க்கும்போது உங்களோட இந்த மன வலிமைக்கும் மன உறுதிக்கும் என்ன காரணமா இருக்குன்னு சொல்லணும்னா, இதற்கு முன்னதான் நீங்க சந்திச்ச தோல்விகள். மேபி ஒரு சில பேர் நிறைய இன்டர்வியூஸ் நீங்க அட்டெண்ட் பண்ணிருப்பீங்க. அது கிடைக்கிற மாதிரி இருந்து இறுதியில அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கும். ஸோ இந்த ரிஜெக்ஷன், இந்த ஃபெயிலியர் இதெல்லாம் உங்களை துவண்டு போக செய்யல. ஸோ இதுல இருந்து நீங்க எப்படி மீண்டு வரணும், இந்த வாய்ப்பு கிடைக்கலன்னா என்ன, இதை விட ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற உத்வேகத்தோட நீங்க செயல்படுறதுக்கு நீங்க கடந்து வந்த பாதை தான் உங்களுக்கு உதவிட்டு இருக்குன்னு சொல்லணும். இதே மெசேஜை உங்களுக்கு இன்னும் ஒரு முறை வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கிறது தான் அந்த ராம் அண்ட் டாலியா. நீங்க சந்திச்ச இல்ல சந்திச்சிட்டு இருக்க தடைகளை தாண்டி உங்களால வெற்றி அடைய முடியும் அப்படின்றத குறிக்கிறது தான் த ராம் அண்ட் டாலியா. எந்த மாதிரி ஒரு சூழல்லையும் உங்க மேல இருக்கிற நம்பிக்கை நீங்க இழக்க போறது இல்ல. உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரே இலக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட கெரியர்ல ஒரு உயர்ந்த நிலையை நீங்க அடையணும், ஒரு நிலையான இடத்தை நீங்க பிடிக்கணும், உங்களோட பண வரவு அதிகரிக்கணும்,
உங்களோட கெரியர்ல நீங்க என்னைக்குமே ஒரு வளர்ச்சி பாதையில, ஒரு முன்னேற்ற பாதையில என்னைக்குமே இருக்கணும். அதுக்காக உங்கள நீங்க தயார்படுத்திக்கணும். புதுசா நிறைய விஷயங்கள கத்துக்கணும். அப்படின்னு இது போன்ற விஷயங்களுக்கு தான் நீங்க முன்னுரிமை குடுத்துட்டு இருக்கீங்க. நம்ம டாரோ கார்ட்ஸ் பார்க்கலாம். ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். உங்களோட கெரியர் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தற்போதைய நிலை எப்படி இருக்கு? உங்களோட கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். For group number 2, please. உங்களோட ரீடிங்க நம்ம ஏஸ் ஆஃப் வீல்ஸ் அண்ட் 8 ஆஃப் வீல்ஸ்ல ஆரம்பிக்கிறோம். இந்த டெக் பொறுத்த வரைக்கும் பென்டிகிள்ஸ் சூட் தான் வீல்ஸா ரெப்ரசென்ட் ஆயிருக்கு. உங்களோட கெரியர் பொறுத்த வரைக்கும் நீங்க சந்திச்சிட்டு இருந்த ஒரு நெருக்கடியான நிலை முடிவடையுது அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்றது தான் இந்த 10 ஆஃப் வான்ஸ். உங்களோட ரீடிங்ல இந்த ஜஸ்டிஸ் கார்டோட இமேஜ் பார்க்கும்போது எனக்கு ஏஸ் ஆஃப் சார்ட்ஸோட இமேஜ் ஞாபகம் வருது. அதனால ஒரு சில பேருக்கு ஒரு குழப்பமான ஒரு மனநிலையில நீங்க இருந்துட்டு இருந்தீங்கன்னா, இந்த கார்ட்ல நீங்க பார்த்துட்டு இருக்க மாதிரி அந்த இருண்ட மேகங்கள்லாம் கலைஞ்சு போகுது பார்த்தீங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிற குழப்பமும், நெருக்கடியான நிலையும் கூடிய விரைவில நீங்க போது, உங்களுக்கு ஒரு புரிதலும், ஒரு தெளிவும் ஏற்பட இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். 8 ஆஃப் வீல்ஸ ஜஸ்டிஸ் கார்டோட சேர்த்து பார்க்கும்போது, உங்க உழைப்புக்கேற்ற ஊதியமும், உங்க உழைப்புக்கேற்ற அங்கீகாரமும் உங்கள நோக்கி வந்துட்டு இருக்குன்னு சொல்லணும். இதற்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கும். அது உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்காது. ஆனா, கூடிய விரைவில இது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த 8 ஆஃப் வான்ஸ்ல இருக்கக்கூடிய இமேஜ் பாருங்களேன். ஏதோ அவங்க நினைச்சத அடைஞ்சிட்டு, அவங்க விரும்பியது நடந்துட்டு, அவங்க சாதிக்கணும்னு நினைச்சத சாதிச்சிட்ட பிறகு, அவங்க சந்தோஷமா ஓடிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அது அவங்க கொண்டாடுற மாதிரி இருக்கு. ஒரு சில பேருக்கு இது ஒரு நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். இல்ல இன்னும் சிலருக்கு நீங்க வேலை பண்ற இடத்திலேயே உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன், ஒரு மேனேஜர் ரோல் கூட நீங்க ப்ரமோட் ஆகலாம். ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். நம்ம உங்களோட ஆரக்கிள் கார்ட்ஸ்ல பார்த்தோம் இல்லையா? ரீஜெனரேஷன் அப்படின்னு. ஒரு சில மெசேஜஸ் நான் இதன் வழியா சொல்லியிருப்பேன். இது ஏஸ் ஆஃப் வீல்ஸ் அண்ட் 8 ஆஃப் வீல்ஸோட பொருத்தி பார்க்கும்போது, உங்களோட கெரியர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நடக்க இருக்கிற விஷயங்கள் ஒரு ஒரு ரீபர்த் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. மறுபிறவி மாதிரி இருக்கும். ஏன்னா, கடந்த சில மாதங்களாகவோ, இல்ல கடந்த 1 வருடமாகவோ நீங்க சந்திச்சுட்டு இருந்த விஷயங்கள், தோல்விகளா இருக்கலாம், ரிஜெக்ஷனா இருக்கலாம், ஏமாற்றமா இருக்கும். நியாயமா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு உங்ககிட்ட இருந்து பறிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா, இது எதுவுமே உங்கள துவண்டு போக செய்யாம, இன்னமும் உங்க வேலையின் மீது உங்களுக்கு இருக்கிற ஆர்வமும், அன்பும் பல மடங்கு அதிகரிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா, நம்ம இந்த ராம் அண்ட் டாலியால பார்த்தது மாதிரி, உங்களோட மன உறுதியும், மன வலிமையும் தான் உங்களோட உற்ற நண்பனா இருந்திருக்கு. நீங்க இந்த மாதிரி நெருக்கடியான நிலைய சந்திக்கும்போது. அண்ட் உங்களோட ஆரக்கிள் கார்ட்ஸ்ல யூ ஹேவ் ஏஞ்சல் ஆஃப் பேலன்ஸ் அண்ட் உங்களோட சென்டர் ஆஃப் த ரீடிங்ல யூ ஹேவ் த ஜஸ்டிஸ் கார்டு. ஒரிஜினலா நீங்க ரைடர் வெயிட் டேரோல எல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் கார்டுல ஒருத்தங்க ஒரு பேலன்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால உங்களோட கெரியர் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேபிளான ஃபேஸ் நோக்கி நீங்க போயிட்டு இருக்கீங்கன்னு சொல்லணும். உங்களோட கரண்ட் எனர்ஜியும் இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களோட கெரியர் பொறுத்த வரைக்கும் அதை நீங்களும் உணர்ந்திருப்பீங்க. முன்பு இருந்ததை விட ஒரு மாற்றத்தை நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு சாதகமா நடக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய அந்த அங்கீகாரமா இருக்கட்டும், ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு ஒரு சூழல் நிலவிட்டு இருக்கிறத நீங்களும் பார்த்திருப்பீங்க. இந்த 8 ஆஃப் வீல்ஸோட இமேஜ் பாருங்களேன். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க.
அவங்களோட ஆர்வமும் அவங்க அந்த வேலையை எவ்வளவு நுணுக்கமா செய்யறாங்க அப்படின்றதும் வெளிப்பட்டிருக்கு. இது போலதான் உங்களுக்கு எந்த ஒரு வேலை கொடுக்கப்பட்டாலும் அது ஆர்வத்தோடையும் நேர்த்தியாகவும் செய்யக்கூடிய ஒரு நபர் தான் நீங்க. உங்க வேலையை நீங்க அந்த அளவுக்கு நேசிக்கக்கூடிய ஒருவரா இருப்பீங்க, அன்பு செய்யக்கூடிய ஒருவரா இருப்பீங்க. எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் அதை சரியா செய்யணும், முழுமையா செய்யணும். உங்களோட குழந்தை மாதிரி நீங்க பார்த்துப்பீங்கன்னு சொல்லலாம். உங்களுக்கு கொடுக்கப்படுற வேலையை அந்த அளவுக்கு நீங்க அன்போடு செய்யக்கூடிய ஒரு நபரா இருப்பீங்க. அதனால குரூப் நம்பர் 2, உங்களோட கடின உழைப்புக்கான அங்கீகாரம் உங்களை நோக்கி வெகு விரைவில் வந்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இது சில பேருக்கு ப்ரொமோஷனா இருக்கும், சில பேர் லீடர்ஷிப் ரோல் கூட நீங்க ப்ரொமோட் ஆகலாம், இல்ல ஒரு பே ஹைக், ஊதிய உயர்வா இருக்கும், இல்ல பதவி உயர்வா இருக்கும். இந்த கார்டுல நம்ம பார்த்தது மாதிரி வளர்ச்சியும் வளமையும் உங்களை நோக்கி வந்துட்டு இருக்குன்னு சொல்லணும் குரூப் நம்பர் 2. உங்களோட வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களோட தற்போதைய சூழல்ல எந்த தடையும் நீங்க சந்திச்சிட்டு இருக்க மாதிரி தெரியல உங்களோட கார்ட்ஸ் பார்க்கும்போது. ஏன்னா அந்த நிலையெல்லாம் கடந்து நீங்க வந்துட்டீங்க. That's why you have this regeneration, angel of balance, the ram and dahlia and abundance. And இங்க இருக்கக்கூடிய tarot cards இதே மெசேஜ் தான் சொல்லிட்டு இருக்கு. ஆனா நம்ம tarot cards வழியா பார்க்கலாம், ஒரு சில தடைகள் இருந்தா அந்த தடைகளை எப்படி நீங்க உங்களோட வெற்றி படிகளா மாத்திக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். உங்களோட சென்டர் ஆஃப் த ரீடிங்ல யூ ஹேவ் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். அதனால சந்தேகமே இல்லாம ஒரு சில மாற்றங்கள் நிகழ இருக்கு. உங்களோட கெரியர் பொறுத்த வரைக்கும் அந்த மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கும். இந்த மாற்றங்கள் நிகழ்றதுனால இதோட முழுமையான பயனை பெற இருக்கிறவங்க நீங்க தான். That's why you have this the Emperor and 3 of Wheels. இதை பத்தி நம்ம ஃபர்தரா பார்க்கறதுக்கு முன்னதா 9 of Wands and 3 of Swords பத்தி பார்ப்போம். இதன் வழியா எனக்கு என்ன மெசேஜ் கிடைக்குதுன்னா, நீங்க ஒரு போட்டியில இருக்க மாதிரி நீங்க நினைச்சிருக்கலாம், இல்ல இன்னமுமே ஒரு சில பேர் இந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கலாம். அதனால உங்களை விட மற்றவங்க எல்லாம் முன்ன போயிட்டு இருக்காங்க, உங்களை விட அவங்கெல்லாம் நல்ல ஒரு நிலைமையில இருக்காங்க, உங்களை விட அவங்களோட கெரியர்ல அவங்க நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க, உங்களுக்கு தான் எல்லாமே கால தாமதம் ஆயிட்டு இருக்கு, அந்த போட்டியில உங்களை விட்டு எல்லாரும் முன்ன போயிட்டாங்க அப்படின்னு உங்களை நீங்களே குறை கூறிருக்கலாம், இல்ல குறை கூறிட்டு இருக்கலாம். உங்களோட கரண்ட் சிச்சுவேஷன்ல ஒரு சில பேர் இந்த மாதிரி ஒரு நிலைமையில இன்னமும் இருக்கலாம். 9 of Wands பார்க்கும்போது இதற்கு முன்னதா உங்களோட கரண்ட் எனர்ஜியா நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தேன் பாத்தீங்களா. அதனால ஒரு சில பேர் இந்த தடைகளெல்லாம் உங்களோட வெற்றி படிகளா மாத்திருப்பீங்க. அதற்கான பலனை நீங்க கூடிய விரைவில் பார்க்க இருக்கீங்கன்னு சொல்லியிருந்தேன். இன்னும் ஒரு சில பேர் இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன்ல நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, ஒரு டல் அண்ட் க்ளூமி ஃபேஸ்ல இந்த பக்கம் இருந்துட்டு இருக்காங்க. இவங்கள 3 of Swordsோட சேர்த்து பார்க்கும்போது எதுவும் நீங்க நினைச்ச மாதிரி நடக்க மாட்டேங்குது, நீங்க நினைக்கிற வேகத்துல நடக்க மாட்டேங்குது, இல்ல இந்த போட்டியில நீங்க பின்தங்கி இருக்கீங்க, உங்களோட திறமையை நீங்க முழுமையா வெளிக்காட்ட முடியல, அதற்கான சரியான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு இது போன்ற விஷயங்கள் ஒரு சில பேருக்கு தடையா இருந்ததுன்னா இந்த நிலைமையிலிருந்து நீங்க கூடிய விரைவில் வெளிவர போறீங்க. இந்த வீல் ஆஃப் ஃபேட் உங்களுக்கு சாதகமா இருக்க போகுது. உங்களோட திறமைகளும் நீங்க செய்யற வேலைகளும் உங்களோட அனுபவமும் உங்களுக்காக பேச போகுது. வித் தி எம்பரர் என்னால என்ன சொல்ல முடியும்னா, நான் இது ஏற்கனவே உங்க ரீடிங்ல சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். வித் ஏஞ்சல் ஆஃப் பேலன்ஸ் அண்ட் த ஜஸ்டிஸ் கார்ட், ஒரு ஸ்டேபிளான ஃபேஸ் நோக்கி நீங்க போயிட்டு இருக்கீங்க. உங்களோட கெரியர் பொறுத்த வரைக்கும் யாருமே அசைக்க முடியாத ஒரு அடித்தளம் நீங்க உருவாக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லணும், ஒரு சாலிட் ஃபவுண்டேஷன் நீங்க ஏற்படுத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்லணும். இது எல்லாத்துக்கும் காரணமானது உங்களோட ஸ்கில்ஸ், உங்களோட டேலண்ட், உங்களோட கடின உழைப்பு, the love you have
டுவர்ட்ஸ் யுவர் ஒர்க். அதனால இது வரைக்கும் நீங்க மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்த்துட்டு இருந்த நிலை மாறி உங்களுக்குன்னு ஒரு தனி இடத்தை நீங்க பிடிக்க போறீங்கன்னு சொல்லணும். உங்க தடைகளெல்லாம் நீங்க உங்களோட வெற்றி படிகளா மாற்றிக்க கூடிய காலகட்டம் தான் இதுன்னு சொல்லணும். குரூப் நம்பர் 2, உங்களோட திறமைகளும் நீங்க செய்யற வேலையோட சிறப்பும் ஒரு பேசும் பொருளா கூட இருக்கும். நிறைய பேர் உங்களை நோட்டீஸ் பண்ண தொடங்குவாங்க. மற்றவங்களுக்கு நீங்க ஒரு இன்ஸ்பிரேஷனா, ரோல் மாடலா இருக்கக்கூடிய காலகட்டமும் வெகு விரைவில் வரப்போகுது. உங்களோட கெரியர்ல வரக்கூடிய மாதங்கள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். இந்த மாற்றங்கள் எல்லாம் நீங்க கொண்டு வர்றதுனால எந்த மாதிரி ஒரு நல்ல பயன் உங்களுக்கு வர இருக்குன்னு பார்க்கலாம். 3 to 4 months or 5 to 6 monthsல உங்களோட கெரியர்ல என்ன நடக்க இருக்குன்னு பார்க்கலாம். இந்த டாரோ கார்ட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னதா இந்த கார்ட்ஸ்லாம் நான் கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த கார்ட்ஸ் இங்க ஃபிட் ஆகிற மாதிரி தெரியல. ஸோ ஃபார் குரூப் நம்பர் 2, அவங்களோட கெரியர்ல அடுத்து என்ன நிகழ இருக்கு, வரக்கூடிய மாதங்கள் எப்படி இருக்கும். Again, you have the Justice card. ஸோ குரூப் நம்பர் 2, உங்களோட கெரியர் பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய மாதங்களை நீங்க எதிர்பாராத அளவுக்கு ஒரு சில மாற்றங்கள் உங்களோட உயர்ந்த நன்மைக்காக நடக்க இருக்குன்னு சொல்லணும். You have the Justice card twice in your reading and you have Angel of Balance. Maybe ஒரு சில பேருக்கு உங்களோட வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு நிலையற்ற சூழல் இருந்திருக்கலாம். அடுத்து என்ன நடக்கும்? ஒரு சில பேருக்கு நீங்க ஒர்க் பண்ற கம்பெனி காஸ்ட் கட்டிங் காரணமா ஒரு சில பேரை வேலையில இருந்து நீக்கலாம். அதனால ஒரு நிலையற்ற சூழல் இருந்துட்டு இருந்திருக்கலாம். இல்ல ஒரு சில பேருக்கு உங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காம இருந்திருக்கலாம், ஒரு அங்கீகாரம் கிடைக்காம இருந்திருக்கலாம் இத்தனை மாதங்களா. ஆனா வரக்கூடிய மாதங்கள்ல உங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய அங்கீகாரம், ஊதிய உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் காத்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னதான் நான் சொன்னது மாதிரி ஒரு சில பேருக்கு வேலையில உத்தரவாதம் இல்லாம அடுத்து என்ன நடக்கும்னு தெரியாம இதே வேலையில நீங்க தொடருவீங்களா இல்ல வேலையில இருந்து நீக்கப்படுவீங்களா அப்படின்னு தெரியாத ஒரு நிலையில இருந்தீங்கன்னா இந்த நிலை மாறுறதுதான் நீங்க பேஜ் ஆஃப் சார்ட்ஸ் வழியாகவும் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த பேஜ் ஆஃப் சார்ட்ஸ் நீங்க பார்த்துட்டு இருக்க மாதிரி இவங்க இந்த மலையில இருந்து இந்த மலைக்கு போயிட்டு இருக்காங்க. இது போல நீங்களும் ஒரு நெருக்கடியான நிலையில இருந்துட்டு இருக்கலாம். ஆனா வரக்கூடிய மாதங்கள்ல நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி இந்த வீல் ஆஃப் ஃபேட் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால இந்த நெருக்கடியான நிலையை கடந்து நீங்க கண்டிப்பா வருவீங்க. உங்களோட தனித்துவமான திறமையும் அறிவும் அனுபவமும் உங்களுக்கு பக்கபலமா இருந்து இந்த நெருக்கடியான நிலையை கடக்க உங்களுக்கு உதவி செய்ய போகுது அப்படின்னு சொல்லணும். With 3 of Wands, Judgment card and 3 of Cups. இந்த கார்ட்ஸ்லாம் சேர்த்து பார்க்கும்போது வரக்கூடிய மாதங்கள்ல குறிப்பா 2 முதல் 3 மாதங்கள்ல ஒரு சில முக்கியமான மாற்றங்கள் நிகழ இருக்கு. அது உங்களுக்கு சாதகமா இருக்க போது. இன்னும் சிலருக்கு உங்களுடைய கனவு, ஆசை, விருப்பம் இதெல்லாம் நிறைவேற போகுதுன்னு சொல்லணும். With 3 of Cups அந்த மெசேஜும் கிடைக்குது. ஒரு செலிப்ரேஷன் காத்துட்டு இருக்கு. With 3 of Wands இத்தனை மாதங்களா இத்தனை நாட்களா நீங்க ஆவலா காத்துட்டு இருந்திருப்பீங்க. இந்த நாள் எப்ப வரும், இந்த இடத்தை நான் எப்ப அடைவேன், உங்களோட கடின உழைப்புக்கான அங்கீகாரம் எப்ப கிடைக்கும் அப்படின்னு ஆவலா காத்துட்டு இருந்திருப்பீங்க. இதெல்லாம் ஒண்ணு சேர உங்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படின்னு சொல்லணும். உங்களுடைய இலக்கு நீங்க அடையும் போது இல்ல உங்களுடைய கனவு நிஜமாகும் போது உங்களை நினைச்சு நீங்களே பெருமைப்பட்டுப்பீங்க. ஒரு பெருமிதம் இருக்கும். இதற்கு தானே நம்ம இத்தனை நாளா காத்துட்டு இருந்தோம். இவ்வளோ நெருக்கடியான சூழ்நிலையெல்லாம் கடந்து இந்த இலக்கை உங்களால அடைய முடிஞ்சது, இதை நம்ம சாதிச்சிட்டோம், இதை நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னு உங்களுக்கே ஒரு திருப்தி ஏற்படும்.
ஸோ குரூப் நம்பர் 2 அடுத்த 3 to 4 months or 5 to 6 monthsல உங்களோட கெரியர் பொறுத்த வரைக்கும் மேஜர் சேஞ்சஸ் நடக்க இருக்கு. வளர்ச்சி, வளமை காத்துட்டு இருக்கு. உங்களோட இலக்கை நீங்க அடைய போறீங்க. உங்களுடைய கனவு நிஜமாக போகுது. ஒரு செலிப்ரேஷன் காத்துட்டு இருக்கு. மற்றவங்களாம் உங்களை உற்று நோக்க தொடங்குவாங்க. உங்களை ஒரு இன்ஸ்பிரேஷனா பார்ப்பாங்க. ஃபைனலா என்ன கைடன்ஸ் மெசேஜஸ் உங்களுக்கு கிடைக்குதுன்னு பார்க்கலாம். We have grow, start now. இதுதான் குரூப் நம்பர் 1க்கு வந்திருந்தது. ஸோ குரூப் நம்பர் 2 உங்களோட கெரியர் பொறுத்த வரைக்கும் இது வளர்ச்சிக்கும் வளமைக்குமான காலகட்டம் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. யூ ஹேவ் க்ரோ or growth here and you have regeneration. இந்த ஆரக்கிள் கார்டில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி இனிமே இந்த மரம் வளராது, இதோட லைஃப் ஸ்பேன் முடிஞ்சு போச்சு அப்படின்ற அந்த நிலையை அது மாத்துச்சு பார்த்தீங்களா? யாருமே எதிர்பார்க்காத ஒரு தருணத்துல இது துளிர் விட்டுருக்கு பாருங்க. சின்ன சின்ன இலைகள்லாம் இருக்கு. இந்த மரம் மீண்டும் உயிர் பெற்றிருக்கு அப்படின்றத உணர்த்தி இருக்கு. அது போலதான் உங்களோட கெரியர்லயும் நீங்க ஒரு சில சறுக்கல்களை சந்திச்சாலும், ஒரு சில தோல்விகளை நீங்க இதற்கு முன்னதா சந்திச்சாலும், இது எல்லாத்தையுமே உங்களோட வெற்றி படிகளா நீங்க மாத்திட்டு இருக்கீங்க. இல்ல ஒரு சில பேர் இன்னமுமே இந்த நிலையில இருந்துட்டு இருக்கீங்கன்னா, இதை மாத்தி அமைக்கக்கூடிய அந்த சக்தி உங்ககிட்ட இருக்கு. ஏன்னா இந்த வீல் ஆஃப் ஃபேட் உங்களுக்கு சாதகமா இருக்கு. உங்களோட கெரியர்ல ஒரு திருப்பு முனை உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. அதனால உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா, உங்களோட திறமைகளை நீங்க முழுமையா வெளிப்படுத்தினீங்கன்னா, வளர்ச்சியும் வளமையும் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. அதனால என்ன நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த மாற்றத்தை நீங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ, அதை இன்னைக்கே ஆரம்பிங்க. விஷ் யூ த பெஸ்ட் குரூப் நம்பர் 2. தேங்க்யூ ஸோ மச். நீங்க இவ்வளவு நேரம் பொறுமையா இந்த ரீடிங் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிக்க நன்றி. உங்களுக்கு இந்த ரீடிங் வழியா ஒரு சில இன்சைட்ஸ் கிடைச்சதுன்னு நினைச்சீங்கன்னா, ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் ஷேர் இட் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.